படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆல்ரெடி நம்ம பார்த்த படம் தான், பட் அது தியேட்டர் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு தலைவர் ஃபேனா ஒரு ஆல்ரெடி நடிச்சு வந்த படம் ரிலீஸ் FDFSல பார்க்கும்போது ஆல்ரெடி தெரிஞ்ச சீன்ஸ் எல்லாம் நல்லாவே வைப் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு, செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் அப்போ பிறந்த நானே டவுட் தான், எனக்கு தெரியல எந்த இயர்ல வந்துச்சுன்னு. பட் அவரோட கிரேஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்றனால பாட்டுல எழுதின மாதிரிதான் இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் எல்லாத்துக்குமே தலைவரை பிடிக்கும். ஸோ தலைவரோட ஃபேனா அவங்களோட எல்லா ஃபேன்ஸோட சேர்ந்து இந்த படையப்பா படத்தை அவர் பர்த்டே அப்போ FDFSல பார்த்தது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. வி லவ் யூ தலைவா, தலைவர் நிரந்தரம் எப்போ. சாரி சார். குவாலிட்டி வைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது ரீமாஸ்டர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் எந்த லேக்கும் இல்லை, நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ் எதுவுமே சீன்ஸ் எதுவுமே கட்டெல்லாம் எதுவும் பண்ணல, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என் வழி தனி வழி அந்த டைலாக் வர எல்லா மூமெண்ட்டுமே கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு டைமும் என் வழி தனி வழி சீண்டாதான் நோட்ல சொல்லுவாரு. என் வழி தனி வழி ப்ளீஸ் டோன்ட் கெட் இன் மை வே அப்படின்னு ஒரு இதுல சொல்லுவாரு. ஸோ அந்த ஒவ்வொன்றும் அந்த லாஸ்ட் டைலாக்காக வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா. பயங்கரமா இருந்துச்சு. கேட்கவே தேவையில்ல, கண்டிப்பா அதான் இருக்கும். நிறைய வாட்டி பார்த்துட்டு திருப்பி வரும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஒரு சீனுக்கும் கத்தி ஆக்சுவலி தொண்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அந்த இந்த படத்துல டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் நாங்க ஆக்சுவலி. ஆமா ஆமா, இன்னும் கூஸ் மூமெண்ட்ஸா இருந்துச்சு எல்லாரும். ஒரு சீனும் வந்து டிவில பாக்கிறத விட தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த மூமெண்ட் பயங்கர கிரியேட் ஆயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு. மணிவன் சார்லாம் வந்து கவுண்டர் கொடுக்கறது எல்லாமே இப்ப கூட சிரிப்பு வருது பயங்கரமா. எந்த சீனும் கிரிஞ்சாவெல்லாம் எங்களுக்கு தெரியல, பயங்கரமா இருந்துச்சு. எப்பயும் போலதான் படையப்பா 2க்கு வெயிட்டிங். நாங்களாம் 25 வருஷமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறோம், அதே தான் கண்டினியூ பண்றோம் இப்பவும். அதுக்கப்புறம் நிறைய படம் எடுத்துட்டாங்க, நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல கிரவுட் ஹெவியா இருக்கு. படையப்பா வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தான். அது அந்த நீலாம்பரி கேரக்டர் ரஜினியோடைய இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் அந்த வைப்ஸ் வந்து இருக்கும். அதனால வந்து இந்த படம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எதிர்பார்த்த மாதிரி வந்தது. அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. குவாலிட்டி எப்பவுமே இது ரஜினியோட படம், ரஜினியை மட்டும் காட்டினா போதும், எங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் எதுவும் வேணாம். ஏன்னா இப்ப நாங்க 25 இயர்ஸ் கழிச்சு பாக்குறோம். இப்ப அந்த படத்துல நடிச்சாங்க நிறைய பேர் இப்போ அவங்களோட ஆப்சன்ஸ் இருக்குது. பட் ஆனா அவங்களை திருப்பி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சிவாஜி சார் ஆக்டிங்லாம் வந்து சொல்லவே வேண்டாம், திருப்பி பார்க்கும்போது ரொம்ப பயங்கர பூஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப வந்தாலும் அந்த ரியலா அவங்கள அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். பசங்க மோகண்டு எல்லாமே, நம்ம சின்ன பையன் அவனே வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆகுது, அவனே ரஜினி ஃபேன் ஆன மாதிரி படம் தூங்கவே இல்லை. குட்டி பையன் எந்திரிச்சு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். செம மாசா இருந்துச்சு. ரியலி என்ஜாய்ட் a lot. படையப்பால பார்த்த ரஜினி சாரோட ஸ்டைலுக்கும் ஜெயிலர்ல பார்த்த ரஜினி சாரோட ஸ்டைலுக்கும் எதுனா மாற்றம் தெரியுதா? எந்த மாற்றமும் இல்ல, அதே கிளாஸ் அதே இது. எப்படி நம்ம சின்ன வயசுல பார்த்தோம் அதே ஏதோ டாப்பா தான் போயிட்டு இருக்கு. இப்ப 25 வருஷம் கழிச்சு பிச்சை படம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அந்த தெரியும் 25 இயர்ஸ் அந்த கேப்ல வந்து படத்தோட குவாலிட்டி ஸ்டைல் ஏதாவது கொஞ்சம் மாறும். பட் ஆனா எதுவுமே இல்லை, அந்த மாசு எப்ப அந்த வைப் வந்து குறையவே இல்லை. சின்ன வயசுல எப்படி பார்த்தோம் அதே வைப்பு, அதே கிரௌடு, மக்கள் எல்லாமே. நான் பாக்குறேன் பெரிய ஆள் ஒருத்தர் 80 வயசு அவர் வந்திருக்காரு, சின்ன வயசு 1.5 வயசு பையன் வந்திருக்காங்க. எல்லா கேட்டகரியிலயும் இப்போ வரைக்கும் கரண்ட்ல எல்லாருமே ட்ரெண்டா பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா பிளான் பண்ணி வந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நான் பிறக்கல, டிவில அடிக்கடிக்கு சன் டிவில பார்த்து இந்த படம் ஒரு டைலாக் ஒரு சீனை மனப்பாடம் ஆயிடுச்சு. இருந்தும் ஏன்டா படத்துக்கு தேட்டருக்கு வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வைப். அவங்க ஃபேன்ஸோட சேர்ந்து பார்க்குறது, தலைவரோட ஃபேன் தான், தலைவர் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ஸோட சேர்ந்து படம் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வைப்பா இருக்கும். அதுல வர ஒரு சீனுக்கும் அவங்க தட்டுற கிளாப்ஸா இருக்கட்டும், அவங்க கத்துறதா இருக்கட்டும், நீலாம்பரி வர சீனா இருக்கட்டும், ரஜினி சார் வர சீனா இருக்கட்டும், யார் வருது அது ஒரு மாதிரி வைபா இருக்கும் ப்ரோ. அந்த வைபுக்காக தான் வந்து அந்த வைப் 100% எனக்கு கிடைச்சிருச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புது படம் பாக்குற ஒரு ஃபீலா இருந்துச்சு. எமோஷனலா கனெக்ட் ஆச்சு, மாசின்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு போர் அடிக்கல, ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரி போர் அடிக்கல. தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ, கிட்டத்தட்ட இன்னைக்கே வந்து ஆக்சுவலா நிறைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாவத்தியார் படம் போயிடுச்சு. நான் ஏதாவது ஒரு படம் போலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். படையப்பா வந்துச்சு, ரீ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு போன வாரம் சொன்னாங்க, புக் பண்ணிட்டேன் அப்பவே.
அந்த படத்துக்கு கிடைக்கிற அந்த ஒரு மவுஸ் கூட நம்ம ஐ மீன் இந்த படத்துக்கு கிடைக்கிற மவுஸ் கூட அந்த படத்துக்கு கிடைக்கல. காரணம் குவாலிட்டி, கண்டென்ட் நிறைய கொடுத்துட்டு அந்த படத்துக்கான குவாலிட்டி இல்லாம போயிடுது. சும்மா நானும் வரேன் படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இன்னைக்கும் வந்து ஹவுஸ்ஃபுல்லா. நேற்று ரோஹிணி தேட்டர்லயே அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க, 15,000 டிக்கெட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரீ ரிலீஸ் படத்துக்கு வந்து இவ்வளவு சேல்ஸா நடக்கணும் இல்லையே, ஃபேன்ஸ் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு ஃபேன்ஸ் இத்தனை பேர் இருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியாது. இத்தனை பேர் எத்தனையோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விஜய் சாரோட படமும் வந்து அத்தனை படம் ரீ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அட்டகாசம் படம் ரீ ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்துக்கு கூட இவ்வளவு கிடைக்கல. காரணம் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்காக இத்தனை பேர் இருக்காங்க, அந்த படத்துக்காக இத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது இன்னைக்கும் அன்பிலீவபிளா தான் இருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு அவரோட சார்பா, ஃபேன்ஸோட சார்பா ரஜினி சாருக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்றேனே, இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை பேர் எத்தனையோ தடவை சன் டிவில போட்டிருப்பாங்க, பார்த்துட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த ஒரு போர் அடிக்கிறது, போன் எடுத்து பாக்குறது அப்படிலாம் எல்லாம் போன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் தான் போன் எடுத்தாங்களே தவிர மத்த எதுக்குமே போன் எடுக்கல. என் பக்கத்துல இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க யாருமே எதுக்குமே போன் எடுக்கல. ஃபுல்லா A to Z ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே அவ்வளவு சூப்பரா போச்சு. பாட்டெல்லாம் நிறைய வந்து ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு நல்லா வைப் பண்ணாங்க ப்ரோ. இதுக்கப்புறமா அவர் நடிக்கணும். உடம்ப பாத்துக்கங்க, நல்லா இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்டர்டெயின் பண்ணுங்க. நாங்க வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நீங்க கொடுத்தாலே எங்களுக்கு ஓகே தான். இந்த மாதிரி ஒரு 25 வருஷம் கழிச்சு இப்ப நாளைக்கு என் பையனை நான் கூப்பிட்டு வந்து படையப்பா மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர படம், இப்ப ஜெயிலர் வரப்போகுது, ஜெயிலர் 2 வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு 25 வருஷம் கழிச்சு நான் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கதையா சூஸ் பண்ணி நடிங்க. நல்லா இருங்க, அவ்வளவுதான். ப்ரோ நாங்க இது நான் பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடி. இப்பதான் நான் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் டிவில பாத்துருக்கேன், தியேட்டர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். செமையா இருந்துச்சு. இதுல ப்ரோ ஒரு சீன் கூட போர் அடிக்குது அப்படின்னு இல்ல. நான் இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கல, இருந்தும் எனக்கு தூங்கவே வரலன்னா பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குது. என் தொண்டையை பாருங்க, என் தொண்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு. ஸ்டைல் மட்டும் எப்பவுமே குறையாது ப்ரோ. இந்த படத்துல சொல்ற மாதிரிதான், வயசானாலும் இது ஸ்டைலும் அழகும் குறையவே குறையாது தலைவருக்கு. அதான் இதுதான், வயசானாலும் ஸ்டைலும் அழகும் போகவே போகாது. எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ நம்பர் 1. நேத்து வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க நான் தான் நம்பர் 1. சூப்பர் ஸ்டார் தான் எப்பயுமே நம்பர் 1. அப்படி ப்ரோ அப்படிலாம் இல்ல, சூப்பர் ஸ்டார் படம்னாலே இதுதான் பயங்கரம் தான். வந்தா இதே மாதிரி தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஷோ தான் வந்துருவோம். நாங்களாம் இன்னைக்கு கிளாஸ் கட்டிச்சுட்டு வந்திருக்கோம் காலேஜ், அதே மாதிரி அதுக்கு அடிச்சுட்டு வந்துருவோம். சூப்பர் ஸ்டார் படம்லாம் ஓடிடும். அந்த மாதிரியே இல்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வேற லெவல் வைப், பாட்டு டான்ஸ் எல்லாம் வேணாம். லைக் நான் 90ஸ்லயே ஸ்கூல் டேஸ்ல பாத்திருக்கேன். இது சேம் ஃபீல் சேம் வைப் அப்படியே தான் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நல்லா. என்னன்னா தலைவர் ஸ்கிரீனுக்கு வந்தாலே எங்களுக்கு போதும் தான். 25 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. அப்ப மேபி ரொம்ப குட்டியா இருந்திருக்கும், பட் இப்ப வந்து செம்ம ஃபீலா இருக்கு பாக்கிறதுக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்மால் ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருந்தது, பட் ஓகே, தலைவருக்காக ஓகே பார்க்கலாம். எல்லா சீனுமே சார் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுற சீனே வந்து பிளாஸ்ட் தான். அவர் வந்து என் பேரு படையப்பான்னு சொல்லும் போது, அப்புறம் அந்த ஏரி உரி அடிக்கும் போது, சோ அந்த சீன். நெக்ஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் ஊஞ்சல் சீன், அதெல்லாமே சூப்பரா இருக்கு. 25 வருஷத்துக்கு மேல ஆயிடும். அவர் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரியும் நடிக்கிறாரு. அப்ப எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அதே மாதிரியும் நடிச்சிருக்காரு. ஆனா அப்ப நடிச்சது இப்ப பார்த்தாலுமே அது வந்து பயங்கரமா என்ன சொல்ற ரீச்சா இருக்கு, வைபா இருக்கு. ஸ்மால் ஸ்கிரீன்ல நல்லாவே இருக்கு ஆடியோ. வீடியோ மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு, பட் ஆடியோ வந்து நல்லாவே கேக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா, என்ன ஒரே ஒரு வார்த்தை ரிப்பீட் மோட்லாம் போடல, அதெல்லாம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.